ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு தமிழ் ரொமாட்டிக் காமெடி படமாக வந்திருக்க ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த படம் பார்த்துட்டேன். நீங்கள் இந்த படம் இன்னும் பார்க்கட்டி உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லி கேட்கிங்களா? நம்ம ருத்ரா சார் கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு ஸ்டோரியில் 2 ஸ்டோரி இருக்குது. அவர் அந்த 2 ஸ்டோரி எடுத்து என்ன பண்ணுறாருனா, நம்ம விஷ்ணு விஷால் சார் கிட்ட போய் நரேட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம விஷ்ணு விஷால் சாருக்கு அந்த 2 ஸ்டோரியுமே பிடிக்கல. ஆனால் விஷ்ணு விஷால் சார் என்ன பண்ணுறாருனா, எனக்கு உங்கள் கூட படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் கிட்ட ஏதாவது லவ் ஸ்டோரி ஏதாவது இருந்தால் அதை என்கிட்ட நரேட் பண்ணுங்கள், நம்ம 2 பேர் படம் பண்ணலான்னு சொல்ல, நம்ம ருத்ரா சார்கிட்டயும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. ஆனால் அந்த லவ் ஸ்டோரி வந்து அவர் லைஃப்லேயே நடந்த ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அதை வந்து இவர் நரேட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஸ்க்ரீன்லையும் காமிக்காங்க. அந்த லவ் ஸ்டோரி என்ன அண்ட் அந்த லவ் ஸ்டோரி நம்ம விஷ்ணு விஷால் சாருக்கு பிடிச்சதா இல்லையா, ருத்ரா சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்களா இல்லையா சொல்கிற படம் தான் ஓஹோ எந்தன் பேபி. ஓகே, இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசும்போது, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அது நம்ம ருத்ரா சாராக இருக்கட்டும், அடுத்து மித்தாலி பால்கர் மேம், இவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு டெபியூ பண்ணியிருக்காங்க. பட் 2 பேருமே அவங்க ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதையும் தாண்டி நம்ம விஷ்ணு விஷால் சாரோட எக்ஸ்டெண்டட் கேமியோ அண்ட் அடுத்து மிஷ்கின் சாரோட அந்த கேரக்டர் 2மே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து கருணாகரன் சாரோட கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் இந்த ஸ்டோரி யாரோடதுன்னா முகேஷ் மஞ்சுநாத். ஸோ அவர் ஸ்டோரியை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா கிருஷ்ணகுமார் ராம்குமார், இவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டைரக்ஷனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படம் டெக்னிக்கலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமுங்க. அது ஜென் மார்ட்டினோட மியூசிக்கும் சரி அண்ட் அடுத்து கிருஷ்ணகரன் சாரோட சினிமாட்டோகிராஃபி சரி, இந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் சிம்பிளாக சொல்லுவார், ஜென் மார்ட்டின் சாரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தோட பெரிய பேக் போன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஹரிஷ் கண்ணன் சாரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ரிச்சாக தெரிஞ்சிச்சு. பட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன பார்த்தலாமா? இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பேசும்போது நெகட்டிவாக பட்டது, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இவங்க ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. இன்டர்வெல்ல இவங்க ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இவங்களுக்கு எப்படி ஓட்டணும்னு தெரியவே தெரில. அதனால ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்மெச்சூராக இருந்துச்சு. இதுதான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ். அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அதாவது செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷால் சாரை வச்சு மிஷ்கின் சார் வந்து ஒரு படம் எடுப்பார். அந்த ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோரியை தனியாக எடுத்து படமாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோரி இந்த படத்துக்கு ஏதாவது தேவையான்னு சொல்லி கேட்டால் சுத்தமாக தேவையில்லை. அதுதான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ் சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் எப்படியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்கன்னு தெரியும். அதை ஏன்டா இவ்வளோ ஜவ்வாக இழுத்துட்டீங்க தான் லிட்டராக ஃபீல் ஆச்சு. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அது ஏன்னா வந்துட்டு 2, 3 லிப் லாக் சீன்லாம் இருக்குது. கொஞ்சம் சின்ன அடல்ட் கண்டென்ட் இருக்குது. சின்னது தான், அவ்வளோ பெருசாக இல்லை. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கப்பா. ஃபேமிலியோடலாம் பார்க்க வேணாம். சும்மா தனியாக பாருங்கள். அதுவும் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் தாண்டி உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.